ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ரொம்ப அற்புதமாகவே ஒரு விஷயமும் நடக்குது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன என் சாயப்பா வைப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன இறுக்கம் இப்ப எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொல்ற, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சாய்ராம் ஒரு ஆடியோ கொடுத்து அசத்திட்டாங்க. அந்த உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்றத இங்க பல பேரால புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியல. புரிஞ்சிக்கக்கூடிய தருணமும் இங்க நாம அமைச்சு கொடுக்கல. இங்க எல்லாருமே கடவுளை வணங்குறோம், எல்லாருமே கடவுளை வணங்குறோம். 100 பேர் இந்த உலகத்துல இருக்காங்கன்னா அதுல 80 பேராவது கடவுளை வணங்குறாங்க. அப்ப அது 80 பேர்ல எத்தனை பேரு கடவுள் உண்மையிலேயே இருக்கிறார்னா ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை வச்சு சொல்றாங்கன்றது விட தெரியாது. ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையிலையும் அந்த நெகிழ்ச்சியான தருணம் வரல. இதுல அந்த 80 பேர்ல 10 பேருக்கு அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் இருக்கு. அந்த 10 பேர்ல நீங்களாவும் இருக்கலாம், இல்ல அந்த 10 பேர் இல்லாத இடத்துலையும் நீங்க இருக்கலாம். ஆனா அன்பே சாயில வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 பேருன்றது அந்த 80 பேரா மாறுவதற்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் இருக்குது அன்பே சாய் ஆடியோவில் கேட்கக்கூடிய பதிவுகள் மூலமா. அப்போ அந்த சாய்ராமோட கண்ணீர் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதை அழுது சொல்லும்போது கடவுள் இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்காருன்ற ஒரு விஷயம் புரியுது. ரெண்டாவது, இவங்களை காப்பாற்றுவதற்கு எந்த மனுஷனும் இல்லை அப்படின்னும் போது தன்னந்தனியா நின்று கடவுளுடைய நம்பிக்கையை பெற்று அதன் மூலமா வரக்கூடிய துன்பத்தையும் நேருக்கு நேரா அனுபவிச்சு அதுல இருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்றது நான் 5 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன். ஏன்னா ஒரு குழிக்குள்ள விழுந்து காப்பாத்துங்க அப்படின்னா ரோட்ல போறவங்க வரவங்க காப்பாத்துவாங்க. ஆனா இன்னும் பாதாளத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா காப்பாத்துங்கன்னு சொன்னா ரோட்டில் நிறைய மனுஷங்க போறது வர்றது நமக்கு தெரியும். ஆனா நாம கீழே விழுந்து கிடக்கிறோன்றது ரோட்ல போற வரவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், கடவுள். அப்ப அந்த கடவுள் காப்பாற்றுவார்னு நம்பி
நாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் கடவுள் காப்பாற்றுறாரு. இல்லை, மனிதர்கள் காப்பாற்ற போவது இல்லை. ஏன்னா நான் விழுந்து கிடக்கக்கூடிய இடமோ இந்த இடம். அப்போ இந்த இடத்துல மனுஷங்க காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிற்கும்போது கடவுளை பற்றியும் நமக்கு சந்தேகங்கள் எழதான் செய்யுது. ஏன்னா கடவுளை பெயருக்காக நம்ம வணங்குறோம். ஆனால் கடவுள் இருக்கிறாரு, இந்த இடத்துல இருந்து நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்ற ஒரு தாட்டு வரும்போது, அந்த காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நெகிழ்ச்சியோட ஒரு வார்த்தை சொல்லுவோம், கடவுள் உண்மையிலேயே இருக்கிறார். உண்மையிலேயே அந்த உண்மைன்ற ஒரு வார்த்தையும் இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு பவர்ஃபுல் வேர்டு. உண்மையிலே கடவுள் இருக்கிறாருன்னா அப்போ உண்மையிலேயே கடவுள் இல்லையா? இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி தான் இருக்கு. பகல்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு இரவு, துன்பம்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு மகிழ்ச்சி. ஸோ இது போல தான் கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா, கடவுள் உண்மையிலே இல்லையா? அப்போ பாதாளத்தில் தொங்கும் போது, ஆபத்து பகுதியில் நிறைஞ்சிருக்கும் போது கடவுள் உண்மையிலேயே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நம்ம அதிகப்படியான பயமும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்ற கூடிய அவநம்பிக்கையும் அங்கே வந்துச்சு. ஆனால் கடவுள் காப்பாற்றுவார்ன்ற தாட்டு அந்த சாய்ராமுக்கு வரும்போது அந்த சாய்ராமுடைய எண்ணங்கள், அந்த நம்பிக்கை, கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த டெடிகேஷன், எல்லாத்தையும் தாண்டின இருக்கக்கூடிய சரணாகதி தத்துவம், இதை எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து இறுதியில் கடவுளால் காப்பாற்றப்பட்டார். அப்போ கடவுளால் காப்பாற்றப்படும் போது அந்த ஆபத்தில் இருந்து வெளியில் வந்து சொன்ன வார்த்தை, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார். அந்த அனுபவத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளோ பெரிய துன்பம், இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய சோகம் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நடக்குது. இப்போ அந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா, அதுக்காக உங்களை ஆபத்தில் போய் நான் சிக்க சொல்லலை. ஆபத்தான காலத்திலையும் நீங்கள் யாரை நம்பணும்? கடவுளை. கடவுளை நம்பணும். ஒரு சில உறவுகள் நமக்கு எதிராக திரும்பினா கூட எங்கள் மனசு தாங்க முடியல. அன்பை சாயில இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதை நான் யாரையும் குத்தி காட்டி பேசலை. இதை சொன்னால், தம்பி நான் அப்படி சொன்னதை வச்சு நீங்கள் சொல்லிட்டீங்களேப்பா, அப்படிலாம் இல்லைப்பா, இதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா உங்களோட ஒரு அனுபவமும் மற்றவங்களுக்கு போய் சேரணும். அதனால தான் நான் பேர், ஊர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ மனுஷங்க நமக்கு எதிராக திரும்பும்போது கூட ஏன் ஒரு பயம், ஏன் ஒரு பதட்டம்? மனுஷங்க எதிராக திரும்பினாங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீக்காயிடுமா? அப்படி கிடையாது. மனிதர்கள் எதிராக திரும்புவார்களோ திரும்ப மாட்டாங்களோ, திரும்பினாலும் சந்தோஷம், திரும்பலனாலும் சந்தோஷம். கடவுள் என் பக்கம் எதிராக திரும்ப மாட்டார். கடவுள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா பயம்? இதை உங்களால் மோசமான சிச்சுவேஷன்லையும் இயல்பாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு பேட் சிச்சுவேஷன் நடக்குது, உங்களை சுற்றி உங்கள் உறவுகள், உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ உங்களுக்கு எதிராக திரும்பும்போது, அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ வருது. இது ஏன் நடுக்கம் வருது அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நாம் ஒருத்தவங்களை நம்பி இருக்கிறோம். இப்போ அந்த அவங்கள நம்பி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை யார் பார்த்துப்பாங்க? நம்மளை யார் பார்த்துப்பாங்க? அந்த பார்த்துப்பாங்கிற விஷயத்தில் எல்லாமே அடங்கிடும். நம்மளை யார் கவனிப்பாங்க? நம்ம யாரை அக்கறையாக நலம் விசாரிப்பாங்க? நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வருவாங்களா மாட்டாங்களா? இது எல்லாமே அதில் வந்து சேர்ந்துடும். அந்த ஒரு விஷயம் பேஸ் பண்ணி தான் நாம் இங்கே ஃபீல் பண்ணுறோம். இதுதான் உண்மை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பாசம் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டோம். இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது என் மேலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டின்றது இது ஒன்று தான். ரியாலிட்டின்றது ஒன்று தான். நம்ம கிட்டது ஒரு உறவு பிரிஞ்சு போகுதோ இல்லை நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்குதோன்னா
ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு இதுனா நமக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்பயும் சொல்கிறேன், இல்லைப்பா நீ அப்படிலாம் பேசக்கூடாது, பாசம்ப்பா, அவ்வளோ பாசத்தை நான் வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் பாசத்தை தாண்டின இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த ஒரு விஷயந்தான். அப்போது தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, பாசம் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே வேணும், அது எல்லாமே அளவோடு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே வேணும், ஆனால் அது எல்லாமே அளவோடு இருக்கணும். அப்போ யாரையும் நம்பி நான் இல்லை, இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு விதியாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி நான் இல்லை, என்னுடைய வந்த வேலை, என்னுடைய கர்மாக்களை அகற்றி என்னுடைய ஆன்மாவை புனிதமாக்குவதற்காக மட்டுமே நான் இந்த உலகத்தில் பிறந்தேன். நான் பிறக்கும் போதே எனக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரு என்னுடைய கடவுள். கொடுத்ததை வச்சு என் வாழ்க்கையில் நான் அருமையாக அற்புதமாக வாழ போகிறேன். இப்போ இந்த இடத்துல யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் என் பணி தொடரும். இது உங்களால் உறுதியாக சொல்ல முடியுதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ யார் மேலேயும் கோபம் இல்லை. நம்ம கூட இருந்தால் எந்த மாதிரி நமக்கு ஒரு அன்பை அவங்க மேலே வைப்போமோ அதே போல் நம்ம கூட இல்லைன்னாலும் அதே அன்பை அவங்க மேலே வைப்போம். இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வழிதானே சொல்லுங்கள். அப்போ என் கூட இருக்கும்போது நான் பாசமாக இருப்பேன், என்னை விட்டு பிரியும் போது நீ எனக்கு எதிரி, நீ என் வாழ்க்கையில் இனி வரக்கூடாது, நீ வாழ்ந்துடக்கூடாது, நீ இன்னும் மோசமான நிலையில தான் போகணும் அப்படின்னு சபிக்கிறது ஆன்மீக வழி. சபிக்கிறது ஆன்மீக வழி இல்லை. அப்படி சபிக்கவும் கூடாது. அப்படி சபிக்கிறதால உங்களுக்கு லாபம் இல்லை, நஷ்டம். அப்போ இந்த விஷயத்தை தான் நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரையும் பகைவராக நினைக்க வேண்டாம், யாரையும் பகைவராக நினைச்சிக்கவே வேண்டாம். என்னைக்கு குழப்பங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள் அதிகரிக்குது, எப்போ அதிகரிக்குது? உங்களை ஒருத்தர் உயிருக்கு உயிராக இருக்கும்போதா இது நடக்குது. அவர் உங்களை விட்டுட்டு போகும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தர்ம சங்கடமான விஷயங்கள் நடக்குது. உங்கள் மனசில் இவ்வளோ பெரிய ஒரு ஆத்திரத்துக்கு சொந்தக்காரரா, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனுஷனா, அப்போ தான் நமக்கு நாம் ரெகக்னைஸ் பண்ணுறோம். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ கடவுளோட ஆசீர்வாதத்தால் எதுவுமே கிடையாது. இப்போ கடவுளோட ஆசீர்வாதம் ஒன்று தான் என்னை காப்பாற்றுது. ஏன் காப்பாற்றுதுன்னா, என்ன நான் புனிதமாக்கிக்கிட்ட விதத்தின் வச்சு அடிப்படையில் நடந்தது. அப்போ என்ன நான் புனிதமாக்கப்படாத வரைக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது மிகப்பெரிய தப்பு. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆபத்து காலத்திலையும் கடவுள் ஒன்று கூட இருப்பார்ன்ற ஒரு விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கல. அந்த இடத்துல ஓவர் எமோஷனல், ஓவர் சென்டிமெண்ட்ஸில் போயிடும். கடவுளே நம்ம மறக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகள் அதிகமாகிடுச்சு, நாம் இனிமேல் எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உறவுகளே இல்லாத மனுஷங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்ற அடிப்படை அறிவு கூட மங்கி போயிடுச்சு. அப்போ எந்த ஆபத்து காலத்தில் இருந்தும் காப்பாற்றுவார்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்க. இல்லை பெயரளவுக்கு சொல்கிறீங்க. பெயரளவுக்கு சொல்கிறதும் ஒன்று தான், மறக்கிறதும் ஒன்று தான். இல்லை அவரோட அர்த்தம் தெரிஞ்சிக்காமல் வாழறதும் ஒன்று தான். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், மனிதர்கள் நிலையானவர்களே இல்லை. கடைசி வரைக்கும் எந்த மனுஷனும் வர முடியாது. எந்த மனுஷன் மண்ணுக்குள்ள போனாலும் சரி, அந்த மனுஷனை விரும்பக்கூடிய, உயிருக்கு உயிராக விரும்பக்கூடியவர்கள்
அவர்களோடு சேர்ந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி யாராவது போயிருக்காங்களா சொல்லுங்க. ஒரு நல்ல தம்பதி நல்லா வாழ்கிறாங்க, 80, 85, 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. 90 வயசில் கணவர் களமாயிட்டார். அவங்களுக்கும் வயது ஒரு 88, 87 வச்சுக்கலாம், 3 வருஷம் டிஃப்ரெண்ட். உடனே இல்லை அவர் போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களா? இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருக்குது. வாழணும், இந்த உலகத்தில் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட 4 நேரத்தை ஆண்டவன் கொடுத்துட்டான். அந்த 4 நேரத்தை முடிக்காமல் நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, போகவும் முடியாது. இல்லைன்னா அடுத்த 10 நாள் நான் பிறக்கணுமே, அப்போ அடுத்த 10 நாளைக்காக நம்ம மறுபிறவி எடுப்போம். குழந்தையாக இருக்கும்போது அந்த இதை பண்ணி அனுபவித்து செத்து போயிடுவோம். ஸோ சில குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறது கூட ஒரு காரணத்தின் படியாக தான் இருக்கும். அப்போது அது அடுத்த பிறவி எடுத்திருக்குது, இத்தனை நாளை கழிக்கணும்னு இந்த பூமியில் இருக்குது. பூமியில் எடுத்தாச்சு, வந்தாச்சு, பிறந்தாச்சு, கழிச்சாச்சு. அடுத்தது மறுபடியும் மறுபிறவி எடுப்போம். எடுத்து மறுபடியும் அதனுடைய ஆயுசை கம்ப்ளீட் பண்ணும். இதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஆன்மீகத்தில் உள்ள ஃபுல்லாக என்ட்ரி ஆக ஆக ஒரு டீப்பான ஒரு பார்வை நமக்குள்ளே கிடைக்கும். அது பல தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவின்படி நாம் வாழ முடியும். வாழ்ந்து சாதிக்கலாம். வாழ்ந்து எப்போ சாதிக்க முடியும் அதுதான் முக்கியம். அதாவது சாதிக்கிறதுனா பெயர் புகழ் அதை நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுனா மன நிறைவோட, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு மன நிறைவோட வாழ்கிறோம் பாருங்க, அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் உண்மையிலே சாதித்தவர்கள். ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு பங்களா வாங்கிட்டேன், ஒரு பெரிய பதவியில் இருக்கேன், ஒரு பெரிய பாப்புலரைஸ்டாக இருக்கேன், நான் ஒரு ஃபெமிலியராக இருக்கேன், எல்லாருக்கும் முகம் தெரிஞ்சவனாக இருக்கேன், இதனால் மட்டும் நம்ம சாதிச்சிட முடியாது. ஏன்னா நீ எனக்கு பேர் வாங்கியிருக்க நிற்கிற, இந்த பெயர் இல்லை அப்படின்னா உன்னை மனுஷன் மதிப்பானா? அப்போ மனுஷன் மதிக்கிறதால நீ உயர்ந்துட்டு தான் நினச்ச. அப்போ மனுஷன் எதுக்காக உன்னை மதிக்கிறான்னா, நீ இந்த மாதிரியான விஷயங்கள் உன்னோட திறமையின் அடிப்படையில் இருக்கிறதால மனுஷன் மதித்தான். அதனால் நீ சந்தோஷமாக இருந்த. ஒருவேளை உனக்கு இந்த பெயர் பதவி கிடைக்கலன்னா அப்பையும் நீ இதே இன்முகத்தோட இதே நிம்மதியோட உன்னால் இருக்க முடியுமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். அதுக்காக நம்ம திறமையை பயன்படுத்தாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் அப்போ நான் ஃப்ரீயாக விட்டுலாமே, அது கிடையாது வாழ்க்கை. ஸோ ஒரு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெயர், அதற்காக நமக்கு இந்த பாராட்டுகள் வருது, அதனால் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற நிலை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் உங்கள் தலை கணத்துக்கு கொண்டு வராமல், அது எனக்கு கடவுள் கொடுத்தது, எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற நிலையில் உங்களை நான் இருக்க சொல்கிறேன். இங்கே என்ன கூட சில பேர் தனிப்பட்ட முறையில் உங்களை நான் குருன்னு அழைக்கலாமா அப்படின்னாங்க. நீங்கள் குரு அப்படின்னு அழைச்சிங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறதையே நான் கட் பண்ணிடுவேன், பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா இதுதான் ஒரு மனுஷனுக்கு தலைகணத்தை கொடுக்கறது. ஒருவேளை நான் பெயரையும் புகழையும் விரும்புகிற மனுஷனாக இருந்திருந்தா நீங்கள் குருஜின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் குருஜின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் தான் கடவுள்னு சொல்லியிருப்பேன். ஸோ பெரிய ஒரு காமெடி ட்ராக் இங்கே நடக்கும், புரியுதா? அந்த காமெடி ட்ராக்கில் அந்த காமெடியை நான் வாழ விரும்பலை. எனக்குள்ளே நான் ஹீரோவாக இருக்க விரும்புகிறேன். ஸோ எனக்குள்ளே ஹீரோவாக இருந்தால் போதும். எப்படி நான் ஹீரோவாக இருக்கேன்? எதெல்லாம் ரியாலிட்டியோ அது. அப்போ ரியாலிட்டின்றது என்னது? எது என்னால் முடியுமோ அதை நான் சொல்கிறேன். முடியாததை முடியும்னு நினச்சி சொல்கிறது ஒரு டுபாக்கூர் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியில் நான் வாழணும், அது இயல்பாக இருக்கணும். நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த சாயண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணான்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருக்கே, அது புனிதமானது.
தம்பி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே அதுவும் புனிதமானது. மகனேன்னு சொல்கிறீங்களே அதுவும் புனிதமானது. சாய்ராம் சொல்கிறீங்களே அதுவும் புனிதமானது. இதை தாண்டி இந்த குருஜி, அந்த ஜி, இந்த ஜி இதில் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பசி வந்தால் சாப்பிட்றோம். அப்போ கடவுள் நிலையில் நாம் இருக்கிறோம். நான் தான் கடவுள் அப்படின்றது எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாருக்கிட்டையும் அந்த கடவுள் இருக்கார். நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான். இங்கே எல்லாருமே கடவுள் தான். ஆன்மீகம் அதான் போதிக்குது. நான் தான் கடவுள், நான் மட்டும்தான் கடவுள், நீங்கள்லாம் சாதாரண சாமானிய மனுஷன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடுற ஆள் நம்ம கிடையாது. எல்லாருமே இங்கே கடவுள். அப்போ நீ மட்டும்தான் கடவுள்னா அப்போ உனக்கு பசிக்கக்கூடாது, நீ தூங்கக்கூடாது. பசிக்காமல் இருக்கணும், தூங்காமல் இருக்கணும், மலம் கழிக்காமல் இருக்கணும். உனக்குன்னு இருக்கக்கூடிய உடல் வலி, மனவலி, எமோஷ்னல்ஸ், ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் நான் கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உன்னால் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நீ சாதாரண மனுஷன். உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் எனக்கும் இருக்காரு, என்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் உன்கிட்டையும் இருக்காரு. ஸோ கடவுள் மட்டும் இங்கே இல்லை, கடவுளும் இருக்காரு, சாத்தானும் இருக்கான். அப்போ கடவுள் தன்மை அதிகமாக இருக்கும்போது நல்ல மனுஷனாக நம்ம செயல்படுறோம். சாத்தான் தன்மை அதிகமாக இருக்கும்போது மோசமான மனுஷனாக நம்ம செயல்படுறோம். ஸோ எல்லாம் இருக்கும்போது நம்ம கடவுள் தன்மை கொண்ட மனிதர்களாக, சிறந்த குணங்கள் கொண்ட மனிதர்களாக இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இருந்து 1-2 விஷயங்கள், அதாவது உறவோ பணமோ இல்லை சொத்து பத்தோ இல்லை பெயரோ ஏதோ ஒன்று கீழே இறங்கும்போது சாத்தான் குணம் கொண்ட குணம் நமக்குள்ளே வந்துடுது. அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே 2 விதமான குணங்கள் இருக்குது. ஒன்று பேய் குணம், இன்னொன்று கடவுள் குணம். ஆனால் எந்த இடத்துலையும் பேய் குணத்துக்கு மட்டும் நாம் போயிடக்கூடாது. கடவுள் குணம் கொண்ட மனிதர்களாக மட்டும்தான் நாம் வாழணும். அதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா இப்போவே எல்லா விஷயத்தையும் உங்களால் தூக்கி எறிஞ்சிடுங்க. எந்தெந்த விஷயத்தை தூக்கி எறியணும்? பற்று இல்லாத நிலையில் நம்ம வாழணும். அதுக்காக சன்னியாசியாக வாழ சொல்லலை. பற்றற்ற நிலையில் இருக்கணும்னா இங்கே நிறைய பேருக்கு இப்போ வெறுப்போடு தான் வாழணுமா? அப்படி இல்லை. பற்றற்ற நிலையில் தான் நீ அன்போடு வாழ முடியும். நம்ம மனுஷங்க ஏகப்பட்ட விஷயத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டாங்க. என்னடா அவனுக்கு ஆசையே இல்லை, அவனுக்கு பாசமே கிடையாது, ஏன்னா அவன் சாமியார் அப்படி என்ன இது வரைக்கும் யாருக்கும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இந்த சாமியாராக வேஷம் போட்டோ, இந்த காவி வேஷ்டி கட்டியோ, நெத்தி நிறைய விபூதிப்பட்டை போட்டோ நாம் யாருக்கும் குறி சொல்லலை, யாருக்கும் கவுன்சிலிங் கூட சொல்லவே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நான் செய்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கிறத மற்றவங்களுக்கு பிரச்சனையாக வருதுன்னா அதை நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குதா, மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா, ஓகே நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரியான தாட். ஏன்னா நம்மால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங்கில் தான் நாம் இருக்கிறோம். நீங்களும் இருங்க. என்னடா நான் உங்களை கம்பல் பண்ணலை, எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ பற்றற்ற நிலையில் இருக்கிறதுனா எல்லாருக்கிட்டையும் சரிசமமான அன்பு. புரியுதா? எல்லாருக்கிட்டையும் சரிசமமான அன்பு. இன்னைக்கு எனக்கு சில உறவுகள் இல்லை அப்படின்றதுக்காக நான் வாழ்க்கையை வெறுக்கலை. நான் உறவுகள் இல்லைன்றதுக்காக வாழ்க்கையை வெறுக்கவும் மாட்டேன். வெறுக்க தெரியாது எனக்கு. ஏன்னா என்னை சுற்றி அன்பானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த அன்பானவர்கள் எப்படி எனக்கு கிடைச்சாங்கன்னா பற்றற்ற நிலையில் நான் இருக்கேன். இங்கே ஒவ்வொருத்தவங்களும் என்னை மகனாக பார்க்குறீங்க, அண்ணனாக பார்க்குறீங்க, தம்பியாக பார்க்குறீங்க. எல்லாருக்குமே என் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு பெருசு. இவங்களுக்கு இவ்வளோ பெருசு, அவங்களுக்கு அவ்வளோ பெருசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட அன்பு வெளிப்படுத்தக்கூடிய விதம். அப்போ என்கிட்ட பாசமே இல்லாதவங்கள நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் பாசத்தை காட்டினா எந்த பாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதே மாதிரி என்கிட்ட பாசத்தை காட்டாமல் பட்டும் படாமல் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் மேலே எந்த பாசத்தை கொடுக்குறேனோ, எந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதே பாசத்தையும் அதே நம்பிக்கையும் அவர்களுக்கும் கொடுக்குறேன். ஏன்னா நான் பொதுவானவன். அப்போ சந்தோஷ் மட்டும் பொதுவானவனா? அது கிடையாது.
ரைட்டா? நான் இப்போ சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் பொதுவானவன்ப்பா, உங்கள் வேலை வேறப்பா, என் வேலை வேறப்பா, உன்னோடது வேற என்னோடது வேற, நான் கடவுள் எனக்கு நேராக அனுப்புனாருப்பா, அப்போ உன்னை சாத்தான் அனுப்புனானா? அப்போ நான் பொதுவானவன்னா நீங்களும் பொதுவானவங்க தான். ஸோ நீங்கள் பொதுவானவங்க, ஒட்டுமொத்த மனுஷனே பொதுவானவன் தான். ரைட்டா? ஒட்டுமொத்த மனுஷனே பொதுவானவன் தான். பொதுவானவனாக இருக்கிறவனால தான் அமைதியான முறையில் வாழவே முடியும். இல்லை நான் இவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், அவங்களுக்கு செய்ய மாட்டேன், இவங்க நான் சொல்கிறத தான் கேட்பாங்க, அதனால் இவங்க மேலே நான் உயிராக இருப்பேன், எனக்கு அவங்கள நான் வெறுக்கிறேன், இந்த மாதிரி நான் மோசமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நானும் வெறுக்கிற, நம்மளை படைச்ச கடவுளும் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இடத்துல நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களாக இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், அது விஷயம் கிடையாது. அன்பே சாய் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு சில அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை என்றைக்குமே நாம் இழந்துடக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிலையை அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தெளிவில்லாத எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் சரி, குருட்டு நம்பிக்கைகளை செஞ்சாலும் சரி, அது அந்த நேரத்துக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் எப்போ வேணாலும் உங்களை அது கவுக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சு ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணும். சில என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் பொதுவானவர்கள், அதை நீங்கள் நம்பணும், அப்படிதான் வாழணும். உங்களுக்கு பிடித்தவர்களும் பிடிக்காதவர்கள் மேலேயும் ஒரே விதமான அன்பு. என் குழந்தைப்பா, இவன் நான் ஸ்பெஷலாக பார்த்துப்பேன், அவன் அடுத்த வீட்டு குழந்தை, அவன் சாப்பிட்டா என்ன, தூங்குனா என்ன, உன் குழந்தைய நீ கையை அதாவது ஊட்டி விட்றியா, அதே குழந்தை உன் வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்குதா, அதுக்கும் நீ ஊட்டி விடு. உன் குழந்தைய மட்டும் ஊட்டி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் மோசமான மனிதர்களுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு. அதே போல் உன் குழந்தைய மட்டும் பெருமை பேசாத. பெருமை பேசியே நீ காலத்தை வீணடிக்கிற. பெருமை பேசுறதால நீ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிட்ட, தான் உன் குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகளை நீ மறைக்கிறதுக்காக நீ குழந்தை மேலே பெருமை பேசுகிற. ஏன் வாலண்டியாக குழந்தை மேலே பெருமை பேசுகிற? இயல்பான நிலையில் இரு. எல்லாருமே உன் குழந்தைங்க தான். போன ஜென்மத்தில் இந்த குழந்தை கூட உன் குழந்தையாக இருந்திருக்கும், அடுத்த ஜென்மத்தில் இந்த குழந்தை அவங்களுக்கு குழந்தையாக இருக்கும். அப்புறம் எல்லாருமேலேயும் அன்பு செலுத்து, பொதுவான அன்பை வை. நீ பொதுவானவன் முதல்ல நிரூபி, அதை உனக்குள்ள நிரூபி. அதுக்கப்புறம் நீ கேட்ட அத்தனையும் கடவுள் கொடுப்பார். நீ அதுக்கப்புறம் கேட்கவே மாட்ட. ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? இன்னைக்கு கூட நான் சொல்றேனே, அவர்கிட்ட நான் கேட்கறது எதுவுமே இல்லை. அதுக்காக எல்லாமே கொடுத்துட்டாரா அப்படின்னு நான் நினைக்கல. அவர் கொடுக்கறத நான் நன்றியோட வாங்கிக்கிறேன். இப்போ நான் இந்த பொதுவானவன் என்ற முறையில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நான் செல்ஃபிஷாக, இன்னும் கொஞ்சம் நான் பேராசை பிடிச்சவனாக இருந்திருந்தா, இன்னும் என்னென்ன வழிகளெல்லாம் நம்ம பெயர் பெற முடியுமோ, பெயர் அடைய விட முடியுமோ, அத்தனை விஷயத்தையும் நான் எடுத்துப்பேன். அத்தனை விஷயத்தையும் நான் எடுத்துப்பேன். இப்போ கூட பாருங்களேன், எத்தனையோ பேர் மீட் பண்ணணுன்றாங்க. நான் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நம்ம பெருசாக நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் யாரையுமே நான் மீட் பண்ணலை. நம்ம என்றைக்குமே அந்த மனசில் வந்துடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் இந்த டைம்லலாம். இப்போ நான் என்ன சாதிச்சுட்டேன், நீ இன்னொருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள உட்கார வைக்க போகிற, என்ன பேச போகிற? நீ ஒன்றுமே சாதிக்கலை. எஸ், உண்மை, இது எல்லாமே உண்மை. நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும், நம்ம மனசை இன்னும் புனிதப்படுத்தணுன்ற நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நாம் கற்றுக்கிட்டது போதுன்னு நினச்சாதான் நாம் இந்த மாதிரியான வேலைகளை இறங்குவோம். நான் பெரியவன், ஓகே உங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட்டு, நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஓகே நம்ம வீடு மீட் பண்ண வேண்டாம், பேசாமல் வேற ஒரு இடத்த நம்ம மீட் பண்ணுவோம், நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஏதோ நமக்கு தான் பெரிய கடவுள் அறிவு கொடுத்த மாதிரியும் மற்றவங்களுக்குலாம் அறிவே இல்லாத மாதிரியும் நாம் நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் நாம் அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தகுந்த வாழ்க்கை முறையை தான் நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே சொல்கிறேன், என்னோடய இடத்துல இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் கடவுள் நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு.
ஸோ கொடுக்கும்போது தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டோம் நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சிறியவனாகிடுவீங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள. அப்போ நாம் வாழணும் வளரணுன்றதை தாண்டி மற்றவங்களும் வாழணும், அவங்க வெற்றி தான் ஏன் வெற்றி நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாறும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா.